எப்படி இருக்கீங்க? என்னோட மகள் டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. கசங்கி போன ஒரு சட்டையை போட்டுக்க எடுத்தா. அயன் பண்ணி போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டா. எவ்வளவு சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரி தெரியல. கடைசியில் சரி பரவாயில்ல, உன் ஃப்ரெண்ட் இந்த சட்டையை கேட்டால் அவளுக்கு அப்படியே போட்டுக்க தருவியா அப்படின்னு கேட்டேன். இதை எப்படிம்மா தர முடியும், அசிங்கமாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவகிட்ட, அப்போது நீ போட்டுக்கிறியே பரவாயில்லையா, அப்போ உனக்கு சுயமரியாதை கிடையாதா அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் என்னை பார்த்துக்கிட்டே நின்னான். அப்புறம் அயன் பாக்ஸை எடுத்து சட்டையை அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எத்தனை தடவை நாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சமைச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு சூடாக சாப்பாடு போட்டுட்டு பழைய சாதத்தை சாப்பிட்ற அம்மாவை பார்த்துருக்கோம். அவங்களும் சூடாக சாப்பிட்லாம் இல்லையா? எங்கள் அப்பா புது துணி வாங்கி நான் பார்த்ததே இல்லை. எப்பயும் கிழிஞ்சு போன துணியை தான் தைச்சி போட்டுக்கிட்டு இருப்பார். என் பொண்ணுங்க புது துணி போட்டுக்கணும்னு சொல்வார். எங்கள் வீட்டில் அழகழகான டின்னர் செட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் கெஸ்ட்டுங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் சாப்பிட்றது என்னவோ வளைஞ்சு நெளிஞ்ச பழைய பிளேட்டில் தான். என் பொண்ணு வீட்டுக்கு எப்போம்மா கெஸ்ட்டு வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது அவள் அந்த பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு தான் அப்படி கேட்குறான்னு. நாம் ஏன் இப்படி இருக்கோம்? நல்லதெல்லாம் நாமளும் அனுபவிக்க வேண்டாமா? நாம் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து என்ன கற்றுப்பாங்க? நாம் நம்மளை பராமரிக்கிறது சுயநலம் அல்ல. அதனால் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கலனா உங்களை பார்த்துக்க வேறு யாரும் இல்லை. அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.